தேமுதிக மக்கள் நல கூட்டணி இடையிலான புதிய தேர்தல் கூட்டணி குறித்து திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். அறிவிக்கப்பட்ட உடனே அவர் இது ஒரு விஜயகாந்த் அணி அப்படிங்கிற அளவுலயும் இருக்கு. இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க இந்த முடிவை எப்படி நாங்க பார்க்கல. எங்களுடைய வேலையை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். என்னங்க என்ன பாதகம்? உங்களுக்கு பாதகமா, எங்களுக்கு பாதகமா? முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்காக என்னுடைய மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் தலைவர் இந்த கூட்டணியுடைய தலைவர் கேப்டன் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தார். இப்போ அண்ணன் வைகோ இருக்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஒரு காமெடி சீன் தான் நினைவு வருது. மாப்பிள்ளை அவர் போட்டக்கூடிய சட்டை என்னது? மக்கள் நல கூட்டணி இதற்கு முன்பாக இதில் தொடக்கத்திலே 5 பேர் இருந்தார்கள். பிறகு 4 கூட்டணியாக மாறியது. இன்று மீண்டும் 5 பேர், அடுத்த மாதம் 4, தேர்தல் நேரத்திலே 2. இப்படி இருக்க போகிறது. இது முடிவல்ல, இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அதுக்கு இவ்வளவு காலம் மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்றதுக்கு எதுக்கு இந்த சவ்வா இழுத்துற அன்ற அளவுக்கு இழுக்கிறது? நீங்க மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? தனிச்சுதான் போட்டி. நான் தெளிவா சொல்லிக் கொள்கிறேன் மக்களே அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு எல்லாரும் புலிக்கு பயப்படுறோம்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி இருக்குது. ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சு. இப்ப எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியலையே. அதனால அதை அவர் பொறுத்தா நினைக்கல.